மத்திய மாநில அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளை ஒரே நாளில் நடத்தக்கூடாது என பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு பணிகளில் சுமார் 2000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2A பிரிவு தேர்வு டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதே நாளில் மத்திய அரசு பணிக்கான CBSE நிர்வாகம் நெட் என்று அழைக்கப்படும் விரிவுரையாளர் தேர்வும் நடைபெறவுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் ஒரு தேர்வுக்கு விண்ணப்பிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மத்திய மாநில அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகள் ஒரே நாளில் நடத்துவதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக பல விண்ணப்பதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளை ஒரே நாளில் நடத்தக்கூடாது என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேண்டிடேட் ரெண்டு எக்ஸாமுமே அப்பியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ரெண்டுமே ஒரே டேட்டில் வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒன்று எழுதணும் ஒன்று எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு அதுவா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ வேற டேட்ன்றப்போ அவங்க ரெண்டுமே அட்டன் பண்ண முடியும். UPSC எக்ஸாம் எழுதும்போது நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது எங்களுக்கு அது மாதிரி கிளாஷ் ஆகும்போது எங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கு. அதனால இது மாதிரி இப்போ காமன் எக்ஸாம்ஸ் வைக்கும்போது எப்பவுமே ரெண்டு கமிஷன்ஸும் பேசி ஒரு சுமூகமான முறையில் ரெண்டு இதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதனிடையே சுமார் 2000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2A தேர்வு வரும் டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பதிலாக அடுத்த ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.